நாளை விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் களை கட்டியுள்ளது. இது பற்றிய தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கி கேட்கலாம். சதீஷ் முருகன் வணக்கம். கோயம்பேடு மார்க்கெட் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கிறது? விலைவாசி எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? வியாபாரிகள் பொதுமக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான கோயம்பேடு மார்க்கெட் சந்தையில் கடும் போக்குவரத்து நெரிசலும் அதே போன்று பூ பழங்கள் உள்ளிட்ட இந்த பூஜை பொருட்கள் என்பது கடுமையாக விலை உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்தவரையில் சென்னை மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களிலிருந்து சில்லறை வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி சென்று அந்தந்த பகுதிகளில் வியாபாரம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விழா காலங்களில் கூடுதலாக இங்க வியாபாரிகள் கூடுவதும் அதே போன்று பல்வேறு மாநிலங்கள், அண்டை மாநிலங்களில் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலிருந்து பல்வேறு காய்கறிகள், பழங்கள் கொண்டு வரப்படுவதும் அதிகரித்திருக்கும். அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய ஒரு 4 பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பூக்களின் விலை என்பது கடுமையாக உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமாராக சொல்ல வேண்டும் என்றால் 50லிருந்து 80% வரை இந்த நேற்று தினம் இந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தில் இந்த பூவினுடைய விலையானது உயர்ந்திருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த பொதுவாக இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரையில கோயம்பேடு மார்க்கெட்ல இந்த தேங்காய், பழம், கரும்பு, சோளம், துளசி, எருக்கம்பு மாலை உள்ளிட்ட பொருட்களுடைய வரத்து அதிகரித்திருக்கிறது. அதே போல விலையுமானது அதிகரித்திருக்கிறது. இந்த பூவின் விலையை பொறுத்தவரையில கிலோ கணக்கில் கணக்கிட்டோம் என்றால் 1 கிலோ சாமந்தி நேற்றைய தினம் 220 ரூபாய் விற்பனை செய்த நிலையில் இன்று 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல சாக்லேட் ரோஸ் 1 கிலோ நேற்றைய தினம் 200 ரூபாய், இன்றைய தினம் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சம்பங்கி 1 கிலோ 230 ரூபாய் நேற்று விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 400 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. அரளிப்பூ 200 ரூபாயிலிருந்து அப்படியே 100% உயர்ந்து 400 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய தினம் மல்லியை பொறுத்தவரையில நேற்று 1 கிலோ 350 ரூபாய் இருந்தது, இன்று 450 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போல இந்த மாலை கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கோழி கொண்டை என்கிற அந்த பூ நேற்றைய தினம் 140 ரூபாய்க்கும் இன்று 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கனகாபரம் நேற்றைய தினம் 120 ரூபாயும் இன்றைய தினம் 160 ரூபாயும் 1 கிலோ விற்கப்படுகிறது. அருகம்புல்லை பொறுத்தவரையில் ஒரு கட்டு 80 ரூபாய் விற்கப்படுகிறது. நேற்றைய தினம் 50-60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அருகம்புல் இன்றைய தினம் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்த மொத்த விலை மார்க்கெட்ல இது போன்ற விலை உயர்வு அதிகரித்திருப்பது என்பது சில்லறை விற்பனையில எதிரொலிக்கும் எனவும் பொதுமக்கள் வாங்கும்போது இன்னும் இந்த விலை என்பது அதிகரித்து காணப்படும் எனவும் இந்த விலை நாளைய தினம் இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும், அந்த பூவை தவிர பழங்கள், அதாவது சாமிக்கு படைக்கக்கூடிய இந்த ஆப்பிள் உள்ளிட்ட ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை உள்ளிட்ட சிறிய ரக பழங்கள், சிறு அளவிலான பழங்களே விலை அதிகமாக விற்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இன்றைய தினம் அந்த மார்க்கெட் நிலவரத்தின்படி இன்றைய தினமும் நாளை காலை இந்த விலை இன்னும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ் முருகன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.